வரப்போகிறாங்க. பாண்டிச்சேரி பார்த்தா அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. இங்கே இந்த வெளியிலேருந்து வர க்ரௌடுக்கு ஆகிடும். ஏன்னா அவர் நடிக்கிறதுனா அவர் பார்க்க எல்லாம் ஆர்வமாக வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகிடும், என்னாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அது வந்துடக்கூடாதுக்காக தான் கிரவுண்டில் போட்டாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சோனியா காந்திலேருந்து தளபதியிலன்னா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தான் போடுவாங்க. ரோட் ஷோன்றது இவங்களுக்கு மேலே அது செலிப்ரிட்டிஸில் ஒரு நிச்சயமாக இவங்க வந்தாருன்னா கூட்டம் அதிகமாக தான் கூடுற கூட்டம் வெளியிலேருந்து வந்தால் பரவாயில்ல, உள்ளேருந்து வந்தால் பரவாயில்ல, வெளியிலேருந்து வந்துருந்தா அப்புறம் உள்ளே இருக்க ஆள் நெருங்கிச்சா நாளைக்கு ஏதாவது தப்பு நடக்கக்கூடாது. அதனால் வந்து கிரவுண்டில் குடும்பத்தில் எனக்கு எதாவது ஆச்சரியம் இங்கே ஃபுல்லாக கிரவுண்டில் தாராளமாக போட்டு சந்தோஷம். ஆனால் இந்த வாய்க்காலில் இந்த ரோட்டில் அதெல்லாம் போடாது. ஏன்னா இப்போ தான் வாய்க்கால் கட்டிருக்கோம், அது இன்னும் ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளே போய் அங்கே போயிட்டு வாய்க்கால் சேதம் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய வாய்க்கால் எல்லோரும் பண்ணியிருக்கோம். அதை சேதம் பண்ணாமல் நேராக அந்த எக்ஸ்போ கிரவுண்டுக்குள்ளே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே தான் போடுறாங்க. அதை அங்கேயே போட்டுக்கிறாங்கன்னா பிரச்சனை தப்பு. நம்மளுக்கு ஒன்று அவங்க போட்டு சந்தோஷம். பிஜேபியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? பிஜேபியால் எங்களுக்கு பாதிப்பு எப்பவுமே இல்லை. எங்களால் தான் பிஜேபி பாதிப்பு. உழைக்கிறவனுக்கு தான் உழைக்கிறவனுக்கு கண்டால் உழைக்கிறவனுக்கு எப்படி பாதிப்பு வரும்? உழைக்காதவங்களுக்கு தான் பாதிப்பு வரலாம். ஆனால் உழைக்கிற எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஜேசிஎம்னு புதுசாக ஒரு அமைப்பு வருது, அவங்களை பற்றி இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்துருக்காங்க. அவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எதை பற்றி இந்த நம்ம உழைப்பு நம்புகிறோம். வேறு மற்றவங்களை பற்றி நம்ம ட்ராக்கில் நம்ம ஓடணும். மற்றவங்களை பற்றி நம்ம சிந்தனை. இப்போ அதிமுகலேருந்து பாஸ்கர் போயிட்டார்ல பிஜேபிக்கு, அப்படி அது யாரையும் பறித்து மதிப்பிடல. ஏன்னா யாரையும் அட்ரஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட வேலையை நம்ம செய்யணும் சார். யார் எப்படி போகிறாங்க எப்படி வராங்கன்றதுலாம் நீங்கள் நோக்கமே இல்லை. நம்ம வேலையை நம்ம செய்யணும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. அது உங்கள் தொகுதியில் வந்து சிஎம் ஹெல்ப் பண்ணுறாரு அவங்களுக்கு? சிஎம் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னா மக்கள் பிரச்சனைக்கு நான் போகிறேன், மக்கள் பிரச்சனைக்கு அவர் செய்கிறாரு. அதுதான் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுதான் அடுத்த முறை ரங்கசாமி முதலமைச்சர் வருவாரா? அது தெரியாது. மக்களுக்கு தான் நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு நீங்களும் அவரும் ரகசியம். என்னுடைய ஆசை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். என்னுடைய அமைப்பாளர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கான உழைப்புகளை அவர் சேர்த்துக்கிறாரு. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். நீங்கள் அவர் கூட்டணி ரங்கசாமி சார் கூட கூட்டணி வச்சுக்க முயற்சி பண்ணுறீங்களா? சார் ரங்கசாமி சார் கூட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை, அது மாதிரி தான் நான் முயற்சி பண்ணல, அவர் தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா திமுக வந்து இப்போ மாபெரிய இயக்கம் வச்சு அவர் வந்தாருன்னா நாங்கள் மரவானு சொல்லணும் ஏற்றுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை பிஜேபி என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் பாதிப்பு தான். மக்களுக்கு ஒன்றும் இல்லை, அரிசி கோட்டில் பாதிப்பு, மற்றபடி ரேஷன் கடை எதுவும் தரல. ரேஷன் சொந்த தான் போட்டுருக்கோம். அது ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். அதாவது அரசாங்கம் வந்து சரியாக செயல்படாட்டாலும் எங்கள் ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கல. மருந்து ஊழல் இருக்குல்ல, ஆமாம், அது தெரியல சார். ஏன்னா இது தெரியாத விஷயம் நான் பேச மாட்டேன். மருந்து ஊழல்னு சார் எனக்கு அது என்ன ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதா இல்லை மருத்துவர்களை குறை சொல்கிறதா தெரியல. ஏன்னா மருத்துவர்கள் தான் இது பொறுப்பு, ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. மருத்துவர் வந்து தெரியும் எங்கெங்கே தப்பாக பண்ணுறாங்க, எங்கெங்கே சரியாக பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய விஷயம். இது வந்து ஆட்சியாளர்கள் யாரையும் குறை சொல்கிறதுன்னு அர்த்தம். அதிகாரி பண்ண தப்புன்றீங்க. நம்ம இது யாரையும் போய் ஆட்சியாளர்கிட்ட போய் தப்பு பண்ணணும்னா செய்கிறோம். அப்படி யாரும் வந்து அந்த மாதிரி நோக்கத்தோடு வந்து செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது பொறுப்பேற்றுக்கொண்டது மருத்துவர்கள் தான். ஏன்னா இவங்க தான் வந்து பப்ளிக் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருத்துவர்கள் தான் இது முழு பொறுப்பு. அவங்க தான் இது தப்பு நடக்கலான்னு யார் பார்க்கணும்? டிஎம்எஸ்ஸு, அதுக்கு அவங்க இந்த டாக்டர்ஸ், சூப்பரட்டு, மெடிக்கல் சூப்பரட்டு, ஆரம்பம் வந்து இதாக ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துக்குவார். இந்த 2 பேரும் போயிட்டு நிச்சயமாக பார்த்துருக்கணும். அதுக்குள்ள செக்ரட்டரிக்கு பார்த்துருக்கணும். தேவைப்பட்ட அமைச்சரும் பார்க்கணும். ஆனால் அமைச்சருக்கு விஷயம் தெரியுமா? டெக்னிக்கல் விஷயம் தெரியுமா? மருத்துவத்தை பற்றி என்ன தெரியும்? அவங்க டாக்டராக இருந்தால் கூட இதை முழுசாக வாட்ச் பண்ணுறதுக்கு யார் கேட்டினா அதிகாரிகள் தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து எல்லா விஷயங்களும் போனால் எல்லாத்துக்கும் போய் அமைச்சர்களை போய் தொலை பண்ணுறதில்ல. நான் அதிகமாக அதிகாரிகளை தான் போய் பேசுவேன். அவங்கள்ட்ட தான் கேட்டு எல்லா வேலையும் நடக்குது. மேற்கொண்டு ஏதாச்சும் எங்கள் ஃபைல் டிலே ஆகுது அங்கே இருந்தாங்க அமைச்சர்கிட்ட போவோம், முதலமைச்சர் போவோம். அப்போ தான் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ அவங்க இது தடைப்படுத்தலை, உடனே அது கிளியர் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது. இது வந்து அதிகாரிகள் தப்பை வச்சு இவங்களே சொல்ல முடியாது. சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா? அப்போ புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குதான்னு மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது மக்கள் தான் சொல்லணும்.
நான் எப்படி நான் ரெஸ்டோ பாரை வர வைக்கிறீங்களா? ரெஸ்டோ பாரை வரவேற்கிறீங்களா புதுச்சேரிக்கு? யார் ரெஸ்டோ பார் இருக்குல்ல, ரெஸ்டோ பார் நான் வரவேற்கல சார். பாண்டிச்சேரிக்குள்ளே ரெஸ்டோ பார் தந்தது தவறு தான். இவ்வளோ ரெஸ்டோ பார் வந்து அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடியே பார் இருந்தது, அதை ஒழுங்காக போயிட்டு. இப்போ ரெஸ்டோ பார் தந்து டூரிஸ்ட் அதிகம் வராங்க. ஆனால் டூரிஸ்ட் அதிகம் வந்து சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண விட்டது அரசாங்கத்தோட வேறு. இந்த அரசாங்கம் தடுத்துன்னு இவ்வளோ எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய கோரிக்கை. நாசிம் சார் இருக்கார்ல, காரைக்கால் தலைவர் நாசிம் இருக்கார்ல, அவர் தான் சீனியர், சிவா தான் ஜூனியர். நீங்கள் இருங்க இதெல்லாம் கிடையாதுங்க. இருங்க சார். உங்களுக்கு இந்த 23 சட்டமன்றத்தை வந்து பாதுகாக்கிறவரு சிவா. நாசிமும் வந்து நான் குறை சொல்லலை, அவரும் ஒரு சட்ட நிர்வாகி தான். இருப்பினும் இப்போதைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை இப்போ 2 எம்எல்ஏ வந்துட, ஒரு எம்எல்ஏ தான் நாங்கள் பாய்ச்சார் 23 தொகுதி. அப்புறம் 2 எம்எல்ஏ ஆகுனார், வெங்கடேசன் சாரை சேர்த்து 2 எம்எல்ஏ ஆகுது. இப்போது 4 எம்எல்ஏ ஆக்கியிருக்கார். ஒரு முயற்சி பண்ணி அவர் மேலே போயிட்டே இருக்கார். அவர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறோம், இன்னும் கட்சியும் நல்லாயிருக்கும், மக்களும் நல்லாயிருக்கும். நாசிமும் சீனியர் முதலமைச்சர் தகுதியானவர் தான். அவரை விட்டுட்டு நீங்கள் சிவா சார் கேட்குறீங்களே, நீங்கள் சிவா சார் கேட்குறேன் சார். என்னுடைய அமைப்பாளர் சிவா, நான் யாருக்கு இப்போ சிவா மட்டும் இல்லை, அவர் வந்து நிர்வாக தரப்பு சிவா சார்கிட்ட இருக்கு. நாசிம்கிட்ட இல்லை, நாசிம்கிட்ட இருக்கேன். அவர் எழுத்து மினிஸ்டர் வந்திருக்காரு, யாருக்கு குறைச்சி மதிப்பு எழுத்து மினிஸ்டர் வந்திருக்காரு ஏற்கனவே, நல்ல அனுபவம் இருக்குது. மறுக்கல சார். அதனால் அவர் வந்து இந்த காரைக்கால் டிஸ்ட்ரிக்டை மட்டும் தான் பார்க்க முடியும். பாண்டிச்சேரி ஃபுல்லாக பார்க்கணுன்னா சிவாவை தான். இது என்னோடய கருத்து. சந்தோஷம் சார். இந்த மருந்து